மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு, சேலம் மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. AMS கார்டன் மற்றும் ராம்நகர் ஆகிய பகுதிகளில் செல்வ கணபதிக்கு வாக்கு உள்ளது பற்றி விளக்கம் அளிக்க கோரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இதுவரை 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக சேலம் திமுக சார்பில் செல்வ கணபதியும், அதிமுக சார்பில் விக்னேஷ் மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக சார்பில் அண்ணாதுரை, நாம் தமிழர் கட்சி சார்பில் மனோஜ்குமார் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இன்றைய தினம் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 39 வேட்பாளர்களுடைய மனு தாக்கல் பரிசீலனை செய்யும் போது இந்த குறிப்பா திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய TM செல்வ கணபதி வேட்புமனுவில் 2 இடங்களில் வாக்கு உரிமம் உள்ளதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா TM செல்வ கணபதிக்கு சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட KMS கார்டன் பகுதியிலும், அதேபோல் சேலம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் ஒரு வாக்கு உரிமம் என 2 இடங்களில் இருப்பதால் இதற்கு விளக்கம் கேட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பிருந்தாதேவி மற்றும் பொறுப்பாளர் பாட்டீல் ஆகியோர் விளக்கம் கேட்டு அவருடைய வேட்புமனுவை நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியிருக்கிறது. திருமலை, சேலம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேட்பாளர்கள் அங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள்? தற்போது வரை எத்தனை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன? குறிப்பா சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதான கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இன்றைய தினம் காலை 11 மணிக்கு இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கிய நிலையில் தற்போது திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய TM செல்வ கணபதியினுடைய வேட்புமனு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற வேட்பாளர்களுடைய பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த TM செல்வ கணபதிக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருப்பது என பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்கு உரிமம் இருப்பதற்கான விளக்கம் கேட்டு தேர்தல் அதிகாரி அவருடைய வேட்புமனுவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க அவர்களுக்கு தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறதாக தெரிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.